தினசரி யாசின் ஓதி அந்த தன்னுடைய தாய் தகப்பனுக்கு யாரெல்லாம் மரணம், சில பேர் நல்ல மாமா நல்லா வளர்த்திருப்பாங்க, தாய் மாமா தகப்பனுக்கு ஸ்தானத்துல இருந்து வளர்த்திருப்பார், அவர் இறந்து போயிருப்பார். அப்ப அவருக்கு செய்யக்கூடிய கைமாறாக நினையுங்க. சில பல நேரங்கள்ல பெண் தரப்பு, அதாவது உங்களுடைய மனைவி தரப்புல உள்ளவங்க உங்க மேல அவ்வளவு பிரியமா இருந்திருப்பாங்க. உங்க மாமியார் மாமனார் அந்த உறவையெல்லாம் தாண்டி பெற்ற தகப்பனை போல தாயை போல உங்களுக்கு இருந்திருப்பாங்க. இந்த உலகத்தை விட்டு அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்? அல்லாஹ் பாதுகாக்கணும். மனைவியை இழந்த மக்கள் இருக்கிறோம், குழந்தைகளை இழந்த மக்கள் இருக்கிறோம். அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் எதிர்பார்த்து என் தந்தையே எனக்காக ஏதாவது செய்யக்கூடாதா என்று கேட்கும் போது நாம் செய்யக்கூடிய கைமாறு என்ன என்று நினைக்கிறீர்கள்? அவர்களுக்காக துவா செய்வது, வெறுமன்ன துவாவாக இல்லாமல் யாசீனோடு சேர்ந்த துவா. யாசீனை நீங்க ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஹதீஸை ஹயாத்படுத்தி அந்த சவாபோடு சேர்த்து உங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் இழந்த உறவுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கபரில் என்ன செய்கிறான்னு சொன்னா கௌரவப்படுத்துகிறான். உன் புள்ள யாசீன் ஓதிக்கிட்டு இருக்கிறான், உன் புள்ள யாசீன் ஓதிக்கிட்டு இருக்கிறான், எனக்காக ஓதுறான், அதனால அந்த கபருடைய வேதனையை அவனுக்கு நிறுத்துங்க. அவர்கள் துவா செய்யக்கூடிய அளவுக்கு, அந்த வீரியம் அளவுக்கு அவங்களுடைய கபருடைய வேதனையை புடுங்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு ஒரு 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 நிகழ்ச்சிக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் சகோதரர்களே. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுவோம், வாழ்க்கையில ஏதோ பணத்தை பிடிக்கிறோன்ற மாதிரி போயிட்டு இருக்க வேண்டாம். நம்முடைய உறவுகள், நமக்காக வாழ்ந்தவர்கள், நம்மை தூக்கி நிறுத்திய மக்களுக்கு நீங்கள் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் எனில் முழு குர்ஆனை நீங்கள் ஓதி சமர்ப்பணம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, யாசீன் என்ற மகத்துவமிக்க அந்த அத்தியாயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.